ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ட்ரெஸ்ஸிங் ரூம். இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஆட்ட பாக்ஸில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அது கபோர்ட் ஒர்க் பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு மெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மெஷர் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம டயக்ராம் ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறது என்னன்னு பார்த்துக்கலாம். வாங்க. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 95 இன்ச் இருந்துது, 95 இன்ச் இருந்தது. ஹைட் வந்து நம்ம வந்து 77 இன்ச்சஸில் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த 95 வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ண போகிறோம். 3ஆக டிவைட் பண்ணால் இப்படி போட்டுக்கலாம். 31.5, 31.5, 32 இன்ச்சஸ் எல்லாமே. இங்கே வந்து லாண்ட்ரி போர்ட் செய்ய போகிறோம். அது லாண்ட்ரி போர்டு ஹைட்டு வந்து 21 இன்ச்சஸ்ஸு. இது வந்து 33 இன்ச்சஸ். இங்கே வந்து எஸ்எஸ் ரேக் போட்டு கிளாத்ஸ் வந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம பிளான். மொத்த ட்ரெஸ்ஸிங் போர்டு இதுதான் பிளான். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளைவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கிங்கில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே தான் நம்ம கட்டிங் ஒர்க்கு எல்லாம் பண்ண போகிறோம். அதனால் 2 வீலர்ஸ்லாம் எடுத்து ஓரம் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு ப்ளைவுட் இறக்கி நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தான் நம்ம நார்மலாக கட் பண்ணுவோம். சும்மா ஒரு பிளேட் ஒரு கட் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இதெல்லாம் மொத்தமாக முடிச்சுட்டு பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சைடு இந்த மாதிரி இன்னும் 6 கட் பண்ணணும். இது ஒரு சைடு. இதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி காட்டுறேன். தேவையான ப்ளைவுட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கபோர்ட் செய்கிறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே இருக்க ரூம்ன்றதுனால நம்ம பால்கனி வழியாக இப்போ எல்லா கட் பண்ண ப்ளைவுட்ஸ் எல்லாம் மேலே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டு மற்ற ஒர்க் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற மெத்தடு. ப்ளைவுட்க்கும் தேவையான அளவு நமக்கு குறைஞ்சதுன்னா ப்ளைவுட் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணுற மெத்தடு. இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆணி அடிச்சுக்கணும். ஊசி ஆணி இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதோட தலைப்பகுதி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சு அந்த ஹெட்டை வந்து கிரைண்ட் பண்ணி ஷார்ப்பாக ஆக்கிக்கணும். அப்படி ஷார்ப்பாக ஆக்கிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த நமக்கு தேவையான இன்னொரு ப்ளைவுடை வந்து நம்ம ஹேமர் வச்சு யூஸ் பண்ணி அடித்து இது பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ப்ளைவுட் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் ஒரு ப்ளைவுட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஜாயினிங்லாம் தெரியாது. நம்ம இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மைக்கா ஓட்ட போகிறோம். மைக்கா ஓட்டிட்டா இது பலவாக ஜாயின் பண்ணதுன்னெலாம் தெரியாது. இதுதான் இந்த சைஸ் தான் நமக்கு வேணும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கீழேருந்து கட் பண்ண ப்ளைவுட் எல்லாம் மேலே கொண்டு வந்தது எல்லாத்தையும் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி இப்போது ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். இது இப்போ ட்ரை பண்ணி விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மைக்கா ஓட்டுறதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மைக்கா ஓட்டிகிட்ருக்கோம். ஈடெக்ஸ்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை அப்ளை பண்ணிவிட்டு ப்ளைவுட்லேயும் மைக்காலையும் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் ஒட்டிட்டு ட்ரை பண்ண விடணும். ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஃபைலிங் பண்ணணும். பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. என் தம்பி தான் ஃபைலிங் பண்ணுறான். இப்போ மைக்கா நம்ம ஒட்டிட்டு எல்லாம் இப்போ நம்ம ஃபைலிங் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷிங்காக எடுத்துகிட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிச்சாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா கீழே எங்கெங்கெல்லாம் மைக்கா ஓட்டணுமோ அதெல்லாம் ஒட்டியாச்சு கீழ் ஃப்ரேமில். இப்போ நிப்பாட்டிட்டு இதில் இன்னும் கொஞ்சம் மைக்கா ஓட்டுற வேலைலாம் இருக்குது. அதை ஒட்டிட்டு மீதி இப்போ காட்டுறேன்.
அவ்வளோதான் முடிஞ்சது. இன்னும் நிறையா மைக்கா ஒட்டுற வேலை இருக்குது. பட் இது 2 நாளாக இந்த ஒர்க்கு செஞ்சிட்ருக்கிறதுனால ரொம்ப டயர்டாகிட்டோம். ஸோ இப்படியே எடுத்து போயிட்டு ஃபிட் பண்ண போகிறோம். மீதி பேலன்ஸ் எல்லாம் மேலே வாலில் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒட்டிக்கலாம். அதனால் பேலன்ஸ் ஒர்க்கு அப்புறமா பண்ணலாம். இப்போது ஷிப்பிங் ரூம்லேருந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் கொண்டு போகிறோம். போயிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபிட் பண்ணிட்டோம். தூக்கி வாலில் ஃபிட் பண்ணியாச்சு. வாலில் ட்ரில் பண்ண ஹோல்ஸ்னால கபோர்ட்ஸில் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. அதை வேக்யூம் வச்சு க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ட்ரெஸ்ஸிங் கபோர்டு. 50% ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் டோர் போடணும், சில இடத்துல மைக்கா ஒட்டணும். இது பார்த்தீங்கன்னா 3 போர்ஷன் வந்து ட்ரெஸ் வந்து ஹேங்கிங் பண்ணுற மாதிரி போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு எஸ்எஸ் ராடு போட்டு இது பண்ணிவிட்டு கிளாத்ஸ் வந்து ஹேங் பண்ண விட்டலாம். இது வந்து ஒரு போர்ஷன். இது ஒரு 3 போர்ஷன் வச்சுருக்கேன் டோர் போட்டுட்டு. இது பார்த்திங்கன்னா லாண்ட்ரி யூனிட்டு. அதாவது வாஷிங் மிஷின் போட அழுக்கு துணிலாம் வந்து இதில் போட்டுடலாம். டோர் வந்து இது வரைக்கும் தான் போடுவேன். இது ஓப்பனாக இருக்கும். லாண்ட்ரி துணிலாம் இதில் போட்டுட்டு வீக்லி ஒன்ஸ் மிஷின் போடும்போது எடுத்து போய் போட்டுக்கலாம். இன்னி 2 டேஸாக இந்த ஒர்க் தான் முடிஞ்சிருக்கு.